12th முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். 12th முடிச்சவரை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இப்பவே வந்திருக்கும். 10th முடிச்சவொடனே ஒரு குழப்பம் வரும், எந்த கோர்ஸ் எடுக்கலாம். நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க, இல்லைனா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க, இல்லைனாக்க இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க. எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு, நீங்கள் கல்லூரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் உள்ள குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது, அதில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாம் பாருங்கள். காலேஜ் போய் ஒரு கேம்பஸ் விசிட் பண்ணுங்க. பண்ணி எந்த அளவுக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்குது, எந்த குரூப்பில் வேலை வாய்ப்பு இருக்குது, எந்த துறையில் போனால் நீங்கள் சாதிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காமர்ஸ் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெண்டும் ஈக்குவல் தான். சில ஏரியாவில் காமர்ஸ் குரூப்புக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும், சில ஏரியாவில் சயின்ஸ் குரூப்புக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே சரிசமமான வேலை வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எந்த துறையில் மிக ஆர்வம் இருக்கின்றதோ, நீதித்துறை லா படிக்கணும்னா லாவில் போங்க. சைக்காலஜிஸ்ட், இப்போலாம் நிறைய சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. குழந்தைகள் மன ரீதியில் பாதிக்கப்படுறதுனால அந்த சைக்காலஜிஸ்ட், அந்த மாதிரி சைல்டு எஜுகேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, நாகரிகமான உலகத்தில் ஃபேஷன் டெக்னாலஜி, டயட்டீஷியன் நிறைய இருக்குதுங்க. என்ஜினியரிங், மெடிசின் தான் நினைக்காதீங்க. ஹையர் எஜுகேஷனில் ஸ்கோப் எதெல்லாம் உண்டோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதை பெற்றோர்களே தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாங்க, நீ டாக்டர் தான் ஆகணும், நீ என்ஜினியர் தான் ஆகணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் தேவையே இல்லைங்க. எந்த ஃபீல்டை எடுத்தாலும் தங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டா அது வாய்ப்பு உண்டு. இப்போ என்ஜினியர் கோடிக்கணக்காக இருக்காங்கன்னு சொல்றாங்க. திறமையான என்ஜினியர்கள் நல்ல சம்பளத்துக்கு வேலை போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தை கிடையாது. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல கல்லூரியை பார்த்து தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். நன்றி.